யாழ்ப்பாணத்தின் வெளிகளை நான் ஒவ்வொரு பிராந்தியத்துக்குள்ளாலையும் என்னுடைய இவ்வளவு கால அனுபவத்துக்குள்ளாலையும் தொடர்புகளுக்குள்ளாயிலையும் சேர்த்து கொண்ட தகவல்கள். இது முழுமையான தகவல் அல்ல. முதலாவது வடமாராட்சி வெளிகள், வெள்ளை வெளி. இது வடமராட்சியின் தொடக்கத்தில் வருகிறது, அப்புறம் வடமராட்சி உள்ளேயும் வருது. உள்ளதில் பெரிய வெளி வடமராட்சியில். மாயக்க வெளி, இது ஒரு ஐதீக வெளி. இதுக்கு ஒரு கிணறு இருக்கு, அதுல நீர் சுழித்து கொண்டு போய் நிரம்பும் என்று சொல்லுவார்கள். அது தொடர்பாக கதைகள் இருக்கு, நான் அதுக்கு போக விரும்பல. அது தனியாக ஆராயப்பட வேண்டிய ஒரு வழி, மாயக்கை வழி. அந்த பேருக்குள்ளேயே ஒரு மாயம் இருக்கு. அடுத்தது மாதனை வெளி. மாதன வெளி பருத்தித்துறைக்கும் தும்பளைக்கும் இடையில வரும். இந்த மாதன வெளிக்கு தள்ளி ஒரு பல்லப்பை வெளி இருந்தது. அது பெருமளவுக்கு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து இப்ப ஃபுட்பால் கிரவுண்டா மாறிட்டு. இந்த பல்லப்பை வெளிக்குள்ளேயும் எனக்கு மர்மங்கள் உண்டு. நீண்ட காலம் அது ஒரு தனித்த வெளியாகத்தான் இருந்தது. பல்லப்பை வெளி என்னத்துக்கு போர்க்கால மர்மங்களை சொல்றேன் நான். அடுத்தது புற்றலை வெளி. புற்றலை வெளியோட தான் பல்லப்பை வெளி கனெக்ட் ஆகுது, மாதன வெளியோட இல்ல. இஞ்சால வருது, சரிதானே? புற்றலை வெளி. அடுத்தது தும்பளையில மூக்கம். இது பௌர்ணமி நாட்களில் இது ஒரு கடலோடு அப்படியே ஓரமாக கடலை அண்டி காணப்படுகிற ஒரு ஸ்ட்ரைப், ஒரு துண்டா அப்படியே காணப்படும். இதில் நன்னீரும் இருக்கும். பௌர்ணமி நாட்களில் கடல் நீர் மூடும். இதில் இறால் பிடிப்பார்கள். ஒரு நீண்ட பரப்புக்கு இந்த வெளி இருக்கு. ஒரு நதி போல, காய்ந்த நதி போல ஒரு நீண்ட பரப்புக்கு இந்த வெளி இருக்கு. இது தவிர வல்லிபுர கோவிலில் இருந்து தீட்டக்கரையை நோக்கி செல்லும் ஒரு வெளி இருக்கு. கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் விஸ்தீரணமான வெளி. இந்த வெளியில் ஒரு சிறு பாதைக்கால நடைபாதைக்கால தான் தீர்த்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் அது ஒரு பெரிய வெளி. சில நேரம் இந்த வெளி தான் வல்லிபுர செப்பேட்டில் உள்ள வெளியோ தெரியாது. எனக்கு அந்த துறையில் பெரிய ஞானம் இல்லை. வல்லிபுர செப்பேட்டில் ஒரு வெளி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவாக இருக்கலாம். அடுத்தது வடமராட்சி கிழக்கில் நான் ஏற்கனவே சொன்னது போல வித்தியாசமான நிலத்தோட்டங்கள் உண்டு. வீதியின் இருமரங்கிலும் இருவேறு வெளிகள் இருக்கும். மழைக்காலங்களில் அந்த நூதனத்தை நாங்கள் காணலாம். வடமராட்சி கிழக்கின் வெளிகளுக்கென்றே தனித்துவம் இருக்கு. குறிப்பாக மணற்காட்டில் இருந்து நாகர்கோயில் வரையிலும் ஏறக்குறைய 10க்கு குறையாத கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு, கடலிலிருந்து 300 மீட்டரிலிருந்து அதுக்கு கூடிய ஒரு பரப்புக்கு நீண்ட ஸ்ட்ரைப்பாக ஒரு வெளி இருக்கு. இதில் ஃபுட்பால் விளையாடுவார்கள், பயணங்கள் செய்வார்கள், எல்லாமே செய்வார்கள். இந்த வெளி சில நேரம் 2 நீரும் கலக்கும். இது ஒரு வித்தியாசமான வெளி. இது தொடர்ந்து இந்த வெளி இருக்கு. இந்த வெளி இன்னும் அபகரிக்கப்படாத ஒரு வெளி, கடல் வெளி. சரி, இவ்வளவும் வடமராட்சி வெளிகள். இதுல ஒரு வெளி வரும் கப்பூது வெளி. அது உண்மையில தென்மாராட்சியில தொடங்குறபடியால் நான் அதை வடமராட்சிக்குரிய வெளியா சொல்லி நான் அது வடமராட்சியை போர்டரா கொண்ட வெளி. அது வடமராட்சி வெளிக்குள்ளேயும் வருது. மண்டான் வெளி கப்பூது வெளியின் கிளை வெளி. அதுக்குள்ள இந்த வெளியும் அந்த வெளியும் கலக்குது. நாங்கள் வெவ்வேறு பெயர்களில் வெளிகளை அழைக்கிறோம்.